ஒரு காலத்தில் இவரால் ஹீரோ ஆக முடியாது என்று கேலி செய்யப்பட்ட ஒரு இளைஞன் இன்று தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாகவும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் தளபதியாகவும் உயர்ந்திருக்கிறார். சினிமாவை வென்ற அவர் இப்போது அரசியலிலும் புதிய வரலாறு படைக்கப் போகிறார். இது நடிகர் விஜயின் வாழ்க்கை கதை. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிறது குழந்தை நடிகராக ஆரம்பித்து தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக மாறி அதன் பின்னர் அரசியலிலும் அடியெடுத்து வைத்துள்ள தளபதி விஜயின் முழு வாழ்க்கை பயணம். திரு ஜோசப் விஜய் 1974 ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி சென்னை நகரில் பிறந்தார். அவரது தந்தை S.A. சந்திரசேகர், தமிழ் திரைப்பட இயக்குனர். அவரது தாய் ஷோபா சந்திரசேகர், பின்னணி பாடகி. பின்னர் விஜய் தனது பள்ளிப் படிப்பை சென்னை கோடம்பாக்கம் மற்றும் விருகம்பாக்கத்தில் முடித்தார். அதற்கு பிறகு லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பில் சேர்ந்தார். ஆனால் நடிப்பின் மீது இருந்த ஆர்வம் காரணமாக அவர் தனது கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். 1984 ஆம் ஆண்டு வெற்றி திரைப்படத்தின் மூலம் விஜய் குழந்தை நடிகராக அறிமுகமானார். அதன் பின்னர் குடும்பம், நான் சிகப்பு மனிதன், வசந்த ராகம், சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற பல படங்களில் நடித்தார். அப்போது யாருக்கும் தெரியாது, இந்த சிறுவன் ஒரு நாள் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறுவார் என்று. 1992 ஆம் ஆண்டு 18 வயதில் நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் விஜய் ஹீரோவாக அறிமுகமானார். நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா. அது மட்டுமல்ல, விஜயின் தோற்றம், நடிப்பு, நடனங்கள் குறித்து பலரும் கடுமையாக விமர்சித்தனர். ஆனால் அவர் மனமுடையவில்லை. நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அது நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இனிமே நாம அதை எடுத்துக்கணும். அதன் பின் அவரது தந்தை S.A. சந்திரசேகர் நடிகர் விஜயகாந்துடன் சேர்த்து செந்தூரபாண்டி திரைப்படத்தில் விஜயை நடிக்க வைத்தார். நான் செந்தூரபாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது. அதன் பிறகு மக்கள் மத்தியில் விஜய் கவனிக்கப்பட ஆரம்பித்தார். 1996 ஆம் ஆண்டு வெளியான பூவே உனக்காக திரைப்படம் விஜயின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. இந்த திரைப்படம் மூலம் குடும்ப ரசிகர்களின் மனதில் விஜய் தனி இடம் பிடித்தார். அதன் பின்னர் காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, நினைத்தேன் வந்தாய், துள்ளாத மனமும் துள்ளும் போன்ற திரைப்படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றன. குறிப்பாக துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளாவிலும் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியது. 2003 ஆம் ஆண்டு வெளியான திருமலை திரைப்படம் விஜயின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. இதற்கு முன்பு காதல் மற்றும் குடும்ப கதைகளில் நடித்த விஜய் இந்த படத்திற்கு பிறகு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ ஆக மாறினார். அதன் பிறகு வந்த கில்லி தமிழ் சினிமாவையே அதிர வைத்தது. இந்த திரைப்படம் அந்த காலத்தில் 50 கோடிக்கும் அதிக வசூல் செய்த முதல் தமிழ் படங்களில் ஒன்றாக அமைந்தது. அதன் பிறகு திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி போன்ற படங்கள் மூலம் விஜய் ரசிகர்கள் மத்தியில் மாஸ் ஹீரோவாக உயர்ந்தார். 2012 ஆம் ஆண்டு A.R. முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான துப்பாக்கி விஜயின் கரியரை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. அதன் பிறகு கத்தி, தெரி, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், லியோ என தொடர்ந்து பல பிளாக்பஸ்டர் திரைப்படங்களை வழங்கினார். மெர்சல் 250 கோடி வசூல் செய்தது. பிகில் 300 கோடியை கடந்தது. லியோ 600 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்து இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களில் ஒன்றாக மாறியது. சினிமாவில் வெற்றி பெற்ற விஜய் அதன் பின்னர் அரசியலிலும் அடியெடுத்து வைத்தார். 2009 ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டது.
பின்னர் 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை விஜய் அறிவித்தார். அதன் பிறகு தமிழக அரசியலில் விஜயின் அரசியல் பயணம் மிகப்பெரிய விவாதமாக மாறியது. மக்கள் கூட்டங்கள், ரசிகர் ஆதரவு, இளைஞர்களின் வரவேற்பு இவை அனைத்தும் அவரது அரசியல் வளர்ச்சியை வேகமாக உயர்த்தின. வெற்றியின் பின்னால் பல வழிகளும் இருந்தன. அனைத்தையும் தாண்டி விஜய் இன்று உயர்ந்திருக்கிறார். அதனால்தான் அவரை ரசிகர்கள் ஒரு நடிகராக மட்டுமல்ல, தங்களின் உணர்வாக பார்க்கிறார்கள். குழந்தை நடிகராக ஆரம்பித்த ஒரு சிறுவன் இன்று தமிழ் சினிமாவின் தளபதியாக உயர்ந்திருக்கிறார். சினிமாவை வென்ற விஜய் அரசியலிலும் வெற்றி பெறுவார். அதை காலமே சொல்லும். உங்களுக்கு மிகவும் பிடித்த விஜய் திரைப்படம் எது? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.